வெனஸ்டே மார்னிங் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அதனால இன்னைக்கு பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். பொங்கல்னால எல்லாரும் காம்பினேஷனுக்கு உளுந்த வடை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனக்கு பருப்பு வடை சாப்பிடணும் போல இருந்ததுனால நான் பருப்பு வடை தான் பண்ணியிருந்தேன். இப்போ பொங்கல் பண்றதுக்கு அரிசி, பருப்பு, கொஞ்சமா நெய், தண்ணி ஊற்றி குக்கர்ல வச்சுக்கிட்டேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சைட்லயே பருப்பை வேக வச்சுட்டேன். பொங்கல் தாளிப்புக்கு கொஞ்சமா நெய், சீரகம், மிளகு, அண்டி பருப்பு, பெருங்காய பொடி, கருவேப்பிலை, இஞ்சி போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ அதை ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டு கிளறி விட்டுட்டேன் அப்படின்னா சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிருச்சு. அப்படியே சாம்பாருக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள், சாம்பார் பொடி, உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். கடைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச கடலை பருப்பு, பூண்டு, இஞ்சி, ஒரு வத்தல், கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சிக்கிட்டேன். இப்போ பவுல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு காயப்பொடி, உப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே சாம்பாரும் நல்லா வெந்துருச்சு. தாளிச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். இப்போ பருப்பு வடை பண்றதுக்கு மாவை நல்லா ரவுண்ட் ரவுண்டா கையில தட்டி எடுத்துட்டு பிளேட்ல வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி பண்றதா ஈஸியா இருக்கும். சில பேர் ஆயிலே டைரக்டா போட்டு எடுத்துருவாங்க. எனக்கு ஒழுங்கா வராது. வடை நல்லா மொறு மொறுன்னு வந்துருந்துச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், சாம்பார், வடைன்னு சூப்பரா சாப்பிட்டாச்சு. உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.